உதய் திட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிய மாற்றங்கள் செய்யப்பட்டதாலேயே அந்த திட்டத்தில் தமிழக அரசு இணைந்திருப்பதாக தமிழக சட்டப்பேரவையில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் அன்பழகன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்த உதய், ஜிஎஸ்டி மற்றும் பொது நுழைவுத் தேர்வு போன்ற திட்டங்களை தமிழக அரசு தற்போது ஆதரிக்க என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தங்கமணி, உதய் திட்டத்தை ஜெயலலிதா எதிர்க்கவில்லை என்றும் அதில் சில மாற்றங்களைத்தான் வலியுறுத்தினார் என விளக்கமளித்தார். 3 மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டதாலேயே உதய் திட்டத்தில் தமிழகம் இணைந்ததாக அவர் விளக்கமளித்தார். ஜிஎஸ்டி குறித்து அமைச்சர் பாண்டியராஜன் விளக்கமளித்தார். பூரண மதுவிலக்கு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் தங்கமணி, பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அரசு வாக்குறுதி அளிக்கவில்லை என அவர் விளக்கமளித்தார்.